இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போரால் உலக நாடுகள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்திய பேட்டியில் நாங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய ஈரான் தலைவர் ஒருவரிடம் பேசி வருகிறோம். 2 நாட்களாக பேச்சுவார்த்தை மிகவும் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்கள் யார் அந்த தலைவர் என கேள்வி எழுப்பினர். பதிலுக்கு ட்ரம்ப், என்னால் இதற்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது, அவர் கொல்லப்படுவதை நான் விரும்பவில்லை என கூறினார். ஆனால் அமெரிக்காவுடன் அது போன்ற பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை என ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதற்கிடையே ட்ரம்ப் சொன்ன அந்த முக்கிய தலைவர் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாஃப் என்று தகவல்கள் வெளியாகின. இதற்கு முகமது பாகர் கலிபாஃப் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை, நிதி மற்றும் எண்ணெய் சந்தைகளை ஏமாற்றவே இந்த போலி செய்திகள் பயன்படுத்தப்படுகின்றன, அப்போதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சிக்கியுள்ள கடுமையான சூழல்களில் இருந்து அவர்களால் தப்பிக்க முடியும் என காட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதனால் ஈரானுக்கு எதிரான போரினை தற்காலிகமாக ஒத்திவைப்பதற்காக அதிபர் ட்ரம்ப் இப்படி பொய் சொன்னாரா என அவருக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.